மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் நித்திய நகரமான ரோம் நகரத்திலிருந்து அளவில் சற்றுச் சிறியதாக இருந்தாலும் அழகில் குறைவில்லாத கபுவா நகரத்துக்கு செல்லும் நெடுஞ்சாலை மீண்டும் பொதுமக்கள் பயணத்திற்காக திறக்கப்பட்டது. ஆனால் இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பியது என்று சொல்ல முடியாது. உண்மையில் கடந்த 4 ஆண்டுகளாக நாட்டில் உள்ள எந்த சாலையிலும் அமைதியும் செழிப்பும் இல்லை. வியாபாரமும் மக்கள் நடமாட்டமும் குறைந்து போயிருந்தன. எங்கும் ஏதோ ஒரு விதமான குழப்பம் காணப்பட்டு வந்தது. அதனால் ரோம் மற்றும் கபுவா இடையிலான சாலை அந்த குழப்பத்தின் அடையாளமாகவே மாறியிருந்தது. சாலைகள் எப்படி இருக்கிறதோ அதைப் போலவே ரோம் இருக்கும் என்று கூறுவது பொருத்தமானதே. சாலைகளில் அமைதியும் செழிப்பும் இருந்தால் அந்த நகரத்திலும் அதே நிலை இருக்கும். காபுவா நகரத்தில் வணிகம் செய்வதற்கான தேவையுடன் எந்த சுதந்திர குடிமகனும் அங்கு பயணம் செய்யலாம் என்று நகரம் முழுவதும் செய்தி வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த அழகான நகரத்துக்கு சுற்றுலா செல்லும் பயணம் சில காலம் அனுமதிக்கப்படவில்லை. இருப்பினும் காலம் சென்ற பின் இத்தாலி முழுவதும் இனிமையான மென்மையான வசந்த காலம் நிலவத் தொடங்கிய போது கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. மீண்டும் காபுவா நகரத்தின் அழகான கட்டிடங்களும் இயற்கை காட்சிகளும் ரோமர்களை ஈர்த்தன. காம்பேனியா பகுதியின் இயற்கை அழகுகளுக்கு மேலாக உயர்தர வாசனை திரவங்களை விரும்பியிருந்தாலும் அதிக விலையை ஏற்க தயங்கியவர்கள் கப்புவா நகரில் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு சேர கண்டனர். உலகிலேயே ஒப்பற்றதாக கருதப்பட்ட சிறந்த வாசனை திரவ தொழிற்சாலைகள் அங்கு அமைந்திருந்தன. உலகின் பல பகுதிகளிலிருந்து அரிய வாசனைச்சாறுகள் மற்றும் எண்ணெய்கள் கப்புவாவிற்கு கொண்டு வரப்பட்டன. விசித்திரமும் நுட்பமுமான மணங்கள் எகிப்திய ரோஜா எண்ணெய், சேபா நாட்டின் லில்லி மலர்களின் சாறு, கலிலேயாவின் பொப்பி மலர்கள், ஆம்பர் கிறிஸ் எண்ணெய், எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு தோலின் மணம், சேஜ் மற்றும் புதினா இலைகள், ரோஸ்வுட் மற்றும் சந்தன மரம், இவை அனைத்தும் முடிவில்லாமல் கிடைத்தன. கப்புவாவில் வாசனை திரவங்களை ரோமில் கேட்ட விலையின் பாதிக்கும் குறைவான விலையில் வாங்க முடிந்தது. அக்காலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாசனை திரவங்களின் பயன்பாடு அதிகரித்திருந்ததையும் அவற்றின் அவசியத்தையும் கருத்தில் கொண்டால் வேறு காரணம் எதுவும் இல்லை எனினும் வாசனை திரவங்களுக்காகவே கப்புவாவிற்கு ஒரு பயணம் மேற்கொள்வது புரிந்து கொள்ளத்தக்க ஒன்றாக இருந்தது.